இருக்கவரை இன்ஷா அல்லாஹ் தவிர்ந்து கொள்ளணும். இரண்டாவது, தொழுகையில நின்னு கொண்டே தொழுகிறோமா என்கின்ற எண்ணம் இல்லாமல் தொழுவது. நம்ம தொழுகையில நிற்போம், தக்பீர் கட்டிடுவோம், அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டிடுவோம். அப்பதான் என்னென்ன ஞாபகமோ வரும். நம்ம வீட்டுல போய் அது சாப்பிடணும், இது பார்க்கணும், இன்னைக்கு அவங்க அப்படி சொன்னாங்கல்ல, ஐயோ என் பொருளை காணோமே, இந்த திங்ஸ் எங்க வச்சிருந்தோம், கிடைச்சிருச்சு, அங்க வச்சிருந்தோம்ல நம்ம, நம்மளுடைய அம்மா இப்படி சொன்னாங்கல்ல, ஏன் நம்மளுடைய ஃப்ரெண்ட் இப்படி சொல்லிட்டா, அப்படின்ட்டு ஒவ்வொரு எண்ணங்கள் ஃபுல்லா தொழுகிறோம். உடல் மட்டும்தான் தொழுகுது, நம்மளுடைய எண்ணம் எங்க போயிடுச்சு, வெளியில அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு வருது. வீடு, தெருவு, ஸ்கூலு, ஃப்ரெண்ட்ஸு, எல்லாத்துக்கும் என்ன செய்யுது, ஒரு ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு அந்த எண்ணம் வருது. அப்ப நம்ம என்ன செய்யணும், தொழுகையில நிற்கும் பொழுது தொழுகிறோம் என்கின்ற எண்ணத்தோடு தொழணும். நம்ம எத்தனை பேர் அப்படி தொழுகிறோம், அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டு என்ன சூரா இமாம் ஓதுறாங்கிற இதுவுமே தெரியாது. என்ன சூரா ஓதுறாங்க, என்ன நம்ம தஸ்பீஹ் சொல்றாங்க, எவ்வளவு நேரம் நிக்கிறாங்க, அப்படியே சும்மா ஏனோ தானோன்னு என்ன